வணக்கம் அன்பு நண்பர்களே. நேர்காணல் அப்படிங்கிறது நம்முடைய பிரெட் அண்ட் பட்டர், நம்முடைய ஆசை, நம்முடைய பேஷன் எல்லாமே தெரியும். அதுவும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை நேர்காணல் செய்யறதுங்கிறது வந்து எப்பயுமே அது வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா கண்டென்ட் அவ்வளவு நிறையா வச்சுருப்பாங்க, ரொம்ப ஆழமாக இருந்து பேசக்கூடியவங்க. அவங்க வந்து அரசியல்வாதிகள் எப்படினாலும் இருக்கலாங்கிறத தாண்டி டாக்டரேட் பட்டம் படிச்சு பட்டம் வாங்கின டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அவர் நம்மோடு இணைந்திருக்கார். அவரை கேட்பதற்கு நேரம் கேட்கலாமா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயம். நீ பாக்குறீங்க சகல அடியை பார்த்தது இல்லையா? வணக்கம். ரெண்டாவதா ஒரு டாக்டரேட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு. சிறப்புனே. அப்படியே அடுத்து தள்ளிட்டானு. நீங்க வந்து அம்பேத்கர் சொல்லிட்டே இருப்பாரு, நிறைய படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பாரு. படிப்பு மூலமா தான் வரணும், அறிவை விரிவு செய் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. அதை நீங்க உங்களுடைய தம்பிகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்துட்டு கலப்பணிங்கிறது படிப்பும் சேர்ந்ததாண்டா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வரீங்க. வெரி ஹாப்பியான விஷயம். நான் நேரடியா பேட்டிக்குள்ள வந்துடலான்னு பாக்குறேன். எவ்வளவுதான் சீட்டு உறுதியாயிருக்கு? இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். 2 weeks later. இன்னும் 2 நாளா சார்? 2 நாளா பாண்டிச்சேரியில் எலெக்ஷனே வந்துடும் சார். ஏப்ரல் 9 பாண்டிச்சேரி இன்னைக்கு முடிவாயிரும். இன்னைக்கு முடிவாயிரும். என்ன சிக்கல் இருக்கு? உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குது. கடந்த முறை போட்டிட்டதை விட அதிகம், இரட்டை இலக்கத்தில் ஆரம்பிச்சோம், சம்வேர் எங்கே நிக்கலான்னு. அவர்கள் வந்து கம்மியா கொடுக்கணுங்கிற இடம் ஏன் வந்துச்சு? இது வந்து ஒரு முன்மாதிரியான கூட்டணி இந்தியாவிலேயே. வந்து இப்ப நான் என்ன ஒரு சொல்றது, 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மெகா கூட்டணியை கட்டி அமைச்சிருக்கிறோம். இதில் அந்த கூட்டணியை உருவாக்குனதில் முதல்வருக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்கிறதோ அது மாதிரி எங்களை போன்றவர்களுக்கு அதில் சின்ன சின்ன அளவு பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி வந்து மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டணி. மதவாத சக்திகளுக்கு அல்லது சாதியவாத சக்திகளுக்கு இங்கே இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை மட்டும் முன்னிறுத்தி இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். பெரிய கூட்டணிங்கிறதுனால தேசிய சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. கட்சியோ இந்திய யூனியன் முஸ்லீமுக்கோ எப்படி பிரிப்பீங்க? அதை பாமகவை நீங்க என்ன சொல்லுவீங்க, பாஜக என்ன சொல்லுவீங்க புரிஞ்சுக்க. சரி, கொங்கு நாடு தேசிய கட்சி எப்படி சொல்லுவீங்க? அண்ட் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு மனிதநேய மக்கள் கட்சியை எப்படி சேர்ப்பீங்க? அதாவது மத அடையாளம், இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு சாதி அடையாளம் இருக்கு, இல்ல நான் மறுக்கல. அந்த மாதிரி கொங்கு தேசிய கட்சிக்கும் ஒரு சாதி அடையாளம் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு மத அடையாளம் இருக்கு. ஆனா இந்த அடையாளத்தை வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்துறாங்க. அது வந்து அடிப்படைவாதத்தை வந்து அவங்க உயர்த்தி பிடிக்கல, வெறுப்பு அரசியலை விதைக்கல. எங்க சாதி உயர்ந்தது பிற சாதி எல்லாம் தாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது எங்க சாதியினுடைய உரிமைக்கு அல்லது அதிகாரத்திற்கு இந்த சாதி எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு அரசியல் பரப்பல. குலத்தோர் யாரா சொல்றாங்களா? வன்னிய சமுதாய மக்கள் யாரா சொல்றாங்களா எங்க சாதி? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல் போக்கு இருக்குங்கிறதுனால தான் அதை நாங்கள் அந்த முடிவெடுத்தோம். 2011 அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் பயணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலும் இணைஞ்சு பயணிச்சோம். மதுரை தருமபுரியில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. திவ்யா இளவரசன் பிரச்சனை. இளவரசன் உயிரிழக்க நிலை, பலியாகும் நிலை ஏற்படுகிறது. இப்போ அந்த சம்பவத்தை ஒட்டி அவர் தமிழ்நாடு முழுக்க அனைத்து சமுதாய பேர்